தமிழர்களுக்கு வணக்கம். மகேஷ் நாயகர் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம சில பதில்களும் சில கேள்விகளும் வச்சுருக்கோம். அதுக்கு தான் இந்த காணொளி. முதலில் மகேஷ் நாயகர் அவர் பேசினதை பார்த்துருவோம். பாரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தலைவரை பற்றி சீமான் அவர்கள் தான் கொண்டு சேர்த்தாருன்றதை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் அப்போயே அதை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல போய் அது பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது ஆன்லைனில். ஏன் அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பாரிசாலன் அவரோட காலகட்டம், அவர் தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்த காலத்தில் தமிழ் தேசிய தலைவரான தலைவர் பிரபாகரனை பின்பற்றி தான் வந்தார். அதனால் அவருக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை பாரிக்கு. மற்றபடி இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்த்தது சீமானனோட வேலைப்பாடு அதிகம் தான் நான் நினைக்கிறேன். அது பாரி ஏற்றுக்கலைன்னா அது பாரியோட சமகாலத்தில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகள், அவரோட வயது அதுக்கு முற்பட்ட தமிழ் தேசியவாதிகளுக்கு சீமானனால் பரப்பப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்போ இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு தொடர்ச்சியாக தலைவர்னா யார், பிரபாகரனா யார், அங்கே என்ன போராட்டம் நடந்தது, ஏன்னா ஈடுபடுகொலே தெரியாத சுத்தமாக அப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு நாலேஜே இல்லாத சின்ன சின்ன பசங்களுக்குலாம் இன்றைக்கி அதை பற்றி தெரியுது அப்படின்னா அதுக்கு சீமானன் தான் காரணம். அதை ஏன் பாரி மறுக்கிறாருன்னு தெரியல. அது இப்போ வீடியோ இல்லை, அது பழைய வீடியோ. முதல்ல சீமான் அவர்கள் தான் பிரபாகரனை கொண்டு சேர்த்தார் அப்படின்றத நான் மறுக்கிறேன். சேர்த்துருந்தா ஏன் 40 லட்சம் வாக்கு 20 லட்சத்துக்கு குறையுது கேட்டால், திரை மோகத்தில் அப்படி போயிட்டாருங்கன்னா பிரபாகரன் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருந்தீங்கன்னா அவங்க பிரபாகரன் உள்வாங்கியிருந்தா அவங்க ஏன் திரைமுகத்துக்கு போக போகிறாங்க? அப்போ நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலை. அப்படி இல்லை அவர் கொண்டு போய் சேர்த்தாருன்னா பிரபாகரனை ஏற்றவர்கள் ஏன் சீமானுக்கு இந்த வாட்டி வாக்கு போடலை ஒழுங்க? அப்போ ரெண்டுத்தில் ஒன்று தான் உண்மை. பிரபாகரனை சீமான் தான் கொண்டு சேர்த்தாருன்னா சீமான் தவறாக போய்விட்டார், அதனால் வாக்கு போடலை. இல்லைன்னா பிரபாகரனை கொண்டு சேர்க்கவில்லை. அடுத்து பிரபாகரனோட படத்தை அதிகமாக வச்சார் அப்படின்னா, இப்போ விஜய் கட்சி தொடங்கி 2 வருடம் தான் ஆகுது, வெற்றி பெற்று முதல்வர் ஆகிட்டார். 15 வருஷம் இவர் தேர்தலில் நிற்கிற இது பண்ணுறன்ட்டு இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு சீமானு, இன்னும் வெற்றி பெறலையே. அப்போ யார் அதிகமாக கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் தான் அதிகமாக கொண்டு சேர்த்தாரு. 2008 9 ஒரு போராட்டம் எடுத்தார். அதில் பிரபாகரின் தாயாரை நீங்கள் இங்கே வர விடணும், இதை தடுக்காதீங்க அப்படின்னு அவர் பேசினார். அப்போ அங்கே பெரிய கூட்டம் இருந்துச்சு. பிரபாகரனை அவர் தான் கொண்டு போய் சேர்த்தாருன்னு பேச முடியும். சரியா? சரி, இப்போ அடிப்படைக்கு வந்துடுமே. பிரபாகரனை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம், சீமான் தான் கொண்டு போய் சேர்த்தார், இந்த பேச்சே ஏன் வருது? பிரபாகரனை நம்பும் கூட்டம் சீமானை நம்பணும், அதுக்கு தான் இந்த பேச்சே வருது. சரியா? சீமானை நம்பணும்னா சீமானின் செயல்பாடை வச்சு தான் சீமானை நம்ப முடியும். சீமான் பிரபாகரனை பற்றி பேசிவிட்டார், அதனால் நம்புங்கண்ணா. சீமான் ஈவேராவை பற்றி தான் பேசினார். தமிழ் தேசியம் பேசுகிறவங்க ஏகப்பட்ட பேருக்கு ஈவேரா தெரியாது. அவங்கக்கிட்ட ஈவேரா கொண்டு போனதே சீமான் தான். ஈவேரா தமிழை கேவலப்படுத்தியிருக்காரு, தமிழருக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காரு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்பா? ஈவேராவை கொண்டு சேர்த்து சீமான் தான் பேசுங்களேன், அதையும் பேச மாட்டீங்க. அப்போ நீங்கள் பேசினா நல்லதும் பேசணும், கெட்டதும் பேசணும், ரெண்டுமே பேசணும்ல. ஏன் ஒன்றை மட்டுமே பேசுகிறீங்க? ஒன்றை மட்டுமே ஏன் பேசுகிறீங்கன்னா அதை வச்சு லாபம் அடைய பார்க்குறீங்க. பிரபாகரனுக்குன்னு ஒரு பெயர் புகழ் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் லாபம் அடைஞ்சிக்க பார்க்குறீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் போய் திரும்பி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கூட உட்காடுறீங்களே. இப்போ எனக்கு என் வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது எதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளை நான் எதிரியாக தான் பார்ப்பேன். என் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பண்ணிட்டேன்னு தான் பார்ப்பேன். என்றைக்குமே நான் அவங்ககிட்ட சேரவே மாட்டேன். சேர்ந்துட்டு நான் மாண்புன்னு சொல்லவே மாட்டேன். சரிங்களா? அவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். ஆனால் இனத்தை கொலை செய்தார்கள் அப்படின்னு நிறைய பேரை கை காமிச்சிட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் போய் நிற்கிறீங்களே, அப்போ இது என்னது? பிரபாகரன் அந்த மாதிரி இருந்தாரா? நிற்கலல்ல. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் நிற்கிறீங்க? அப்போ இதுதான் பாரி சொன்னது சரிதான், இதை முதல்ல தடுத்துருக்கணும். அதை விட்டது தான் இப்போ தப்பாக போச்சு. பிரபாகரனை வச்சு இவர் நல்லா வாழ்ந்துட்டுருக்கார், அவ்வளோதான். மற்றபடி பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னா அது உங்கள் கற்பனை, உங்கள் தனிப்பட்ட லாபத்துக்கு பேசிக்கிறீங்க. சரி, அடுத்தது மகேஷ் பேசுனது பார்த்துருவோம் சொல்லிட்டு பாரி சொல்கிறதா நான் பார்த்தேன். இலவகாத்த கிளி அப்படின்னு. இலவகாத்த கிளி அப்படின்னு கிண்டல்லாம் பேசுகிறாரு. நம்ம முதல்ல பாரிக்கு யார் எதிரின்றது முதல்ல தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். பாரிக்கு எதிரி யார்? இந்த திராவிட இயக்கங்களை எதிர்க்கிறதோ இல்லை தேசிய கட்சிகளை எதிர்க்கிறதோ இல்லை இன்னைக்கு திரை உலகத்துலேருந்து வந்த விஜய் எதிர்க்கிறதோ வேலையாக இல்லாமல் முழுக்க முழுக்க சீமான் எதிர்ப்பில் ரொம்ப நாளாக மாறி அவர் நின்றுட்டு இருக்காருன்றதை நான் பார்க்குறேன். நம்ம நண்பராக இருந்தாலும் அதை சொல்லணும். அரசியல் நல்ல தெளிவு இருக்குது, நல்லா பேசக்கூடிய நபர் தான், அதை பற்றி நம்ம மாற்று கருத்து இல்லை. நம்ம மற்றவங்க எதிர்க்கிற மாதிரி நம்ம எதிரி கிடையாது. ஆனால் அவரோட எதிர்ப்பு நிலைன்றது அவரே முதல்ல உள்வாங்கல தான் நான் பார்க்குறேன்.
அவர் மொத்தமாக வந்து சீமான் எதிர்ப்புலேயே நிற்கிற மாதிரி நான் கொஞ்ச நாளாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருக்கலாம். கொஞ்ச நாள்னா அவரோட காலங்கள் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 வருஷமா இருக்கும். அதில் வந்து இந்த 1-2 வருஷத்துக்குள்ள வந்து வெறும் சீமான் எதிர்ப்பு மட்டும்தான் நான் அவர்கிட்ட அதிகமாக பார்க்குற மாதிரி. அவர் சொல்வது சரியானு பார்த்துருவோம். பாரி கடைசி கொஞ்ச நாள் போட்ட காணொளிகள் பார்த்துருவோம். யூபிஐ பேமெண்ட்ஸ் பற்றி, மெரியா வில்சன் பற்றி, மேகமலை புரட்சி பற்றி, டிவிகே பட்ஜெட் ரிவ்யூன்னு இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் கைது, நமித் மல்ஹோத்ரா ராமாயணம் பற்றி ட்ரெய்லரை பற்றி வர்றது, அடுத்து பரிதாபங்கள் கோபி சுதாகர் இர்ஃபான் பற்றி, தனுஷோட அரசியல் வருகை அப்படின்னு இருக்குது, தமிழ் தேசியத்துக்கு வெற்றி, முருகன் பற்றிய விவாதம், E20 பெட்ரோல் பற்றி, மதுவை உணவகங்களில் விற்க அனுமதி அதை பற்றி, அடுத்து ஒடிசி அதோட படத்தோட இது விமர்சனம், அப்புறம் தமிழ் முருகன் ஒன்று, ஸ்டெர்லைட் ரீஓப்பனிங்கு அப்படின்ட்டு, அப்புறம் தமிழ் முருகன் அது விமர்சனம் ஒன்று, விஜய் ஸ்பீச் இன் கரூர், மறுபடியும் தனுஷ் அரசியல் வருகை, அப்புறம் டாக்ஸிக் அப்படின்னு அந்த படத்தோட விமர்சனம் மாதிரி, அடுத்து சேவ் கன்னியாகுமரி டாக்ஸிக் ஃபோம் அப்படின்னு இருக்குது, அப்புறம் NTR 3 விக்ரம் அந்த அவங்க போட்ட அந்த படத்தை இது பற்றி, பாரதி பாஸ்கர் பேச்சு ஃப்ரீமேசனை பற்றி, அந்த ஃப்ரீமேசனோட சேர்ந்து பேசினது, அப்புறம் மினிஸ்டர் கில்லி சரத் அந்த ஒரு நடுவில் இது வந்துச்சு அது, அப்புறம் விஜய் அசம்பிளி ஸ்பீச்சுன்னு இருக்குது, அடுத்து பரத் டிவாரி கேஸு, அமோனியா கேஸ் லீக்கு, அப்புறம் அப்சஷன் படத்தை பற்றி, தமிழ்நாடு வெள்ளை அறிக்கை பற்றி, அப்புறம் திருவள்ளூர் சைல்டு இஷ்யூ, அப்புறம் இன்னர் லைன் பெர்மிட்டு, ராகவா லாரன்ஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி, IT லே ஆஃப் 2026, அப்புறம் நடுவில் மாரிதாஸ் கைதை பற்றி, அப்புறம் திருச்சி ஏதோ கள்ளத்தொடர்பு போல் இருக்குது அது, அப்புறம் அண்ணாமலை கட்சி தொடங்குறேன்னு சொன்னது, அப்புறம் முக்தார் கைது பண்ணாமல் இருந்தது, கேரளா சைல்டு இஷ்யூ, கிறிஷ் அண்ட் ஐஸ் கேஸ் இஷ்யூ, அப்புறம் CM விஜய் மீட்ஸ் PM மோடி, சூப்பர் எல்னினோ, கோவை வழக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அப்புறம் கருப்பு படத்தை பற்றி, May 18 முள்ளிவாய்க்காலை பற்றி, அடுத்து ரவி மோகனா ஜெயம் ரவி அந்த இது பற்றி, அப்புறம் சோழரோட காப்பர் பிளேட்ஸு, விஜய் விசஸ் உதயநிதி, விஜய் மீட்ஸ் MK ஸ்டாலின், விஜய் ஓத் செர்மனி, விஜய் முதல்வராக போகிறாரு அப்படி ஒரு காணொலி, அப்புறம் பிளண்டர் மிஸ்டேக் பை TVK, மெசேஜ் டு CM விஜய், ஜென்சி பாலிட்டிக்ஸ், அட்வொகேட் நெல்சன் குடும்பத்தில் அந்த இது ராஜபரன் இது பண்ணது, அப்புறம் TVK வெற்றி பெற்றதா, மீனவருக்கு ஏற்பட்ட அநியாயம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், தேர்தல் வெற்றி யாருக்கு அப்படின்னு காணொலி, சில இடத்தெல்லாம் பாரி வந்து சீமானுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னாரு, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால சொல்லியிருந்தார். தேர்தல் அரசியலில் நாளைய தமிழ் தேசியம், டீலிமிட்டேஷன் டேஞ்சரு, TCS நாஷிக்கு, சூடு பிடிக்கும் தமிழ்நாடு அரசியல், ஜனநாயகன் படம் லீக் ஆனது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பற்றி, ஈரான் போரை பற்றி, பனையேறி மீது துப்பாக்கி சூடு, அப்புறம் LIC படம் வந்து சீமானை கலாக்கியதுன்றது, காத்தனாருன்ற ட்ரெய்லரை பற்றி. இது வந்து 4 மாதத்துக்கானதை நான் காட்டிட்டேன், மிச்சம் இன்னும் ஒரு 2 மாதத்தை வந்து சுருக்கமாக நான் போட்டு விட்டுறேன், நிறுத்தி பார்த்திக்க வேண்டியதான். இப்போ மகேஷ் சொன்னார்ல, சமீப காலமாக பாரி வந்து சீமான் எதிர்ப்பாக போயிட்டார், யார் எதிரினே தெரியாமல் போயிட்டாருன்னா, இவ்வளோ காணொலி பேசியிருக்காருல்ல, அப்புறம் சீமான் தான் வந்து எதிரி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இப்போ போய் உறவாடிட்டுருக்காரு. கேட்டால் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை, கூட்டணி வைக்கலனாலும் உன் வீட்டில் வந்து யாருக்காவது ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அது காரணமானவங்கிட்ட போய் நீ தான் வைக்க இல்லாமல் உட்காந்துருப்பியா? உட்கார மாட்டில்ல, அப்புறம் என்ன இங்கே மட்டும் ஏன் போய் உட்கார்ற? அப்போ சமரசம் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏன் கேட்கவே மாட்டீங்க மகேஷ்? அப்போ நீங்கள் உட்காந்து வன்மத்தை கக்குறீங்க, போய் சொல்லிட்டு கிடக்குறீங்க, அவ்வளோதான். சரி, அடுத்து என்ன பேசினான்னு கேட்போம். உறுதிப்படுத்திட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு ஐயா கிட்ட இல்லை, நீங்கள் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அப்போது இதில் ஆதரிக்கலாம், தப்பு இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இல்லைண்ணா, நான் இப்போதைக்கு அப்படியே இருக்கேன், இந்த எலெக்ஷனில் நான் எதுவும் பேச போகிறதில்ல, யாருக்காக சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறதில்ல, நான் அப்படியே நியூட்ரலாக இருந்து நான் என்னோடய வாக்கை மட்டும் நான் செலுத்திடுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்படியே விலகிட்டேன், கட்சியிலையும் இல்லைல்ல இப்போது, ஏன்னா கட்சியில் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல, ஐயா கூட இருக்கும்போது கட்சியில் இல்லைன்னு அர்த்தம், சின்ன ஐயா கிட்ட தான் கட்சி இருக்குது, ஆனால் நம்ம கட்சியில் இல்லை, அதனால் நம்ம விலகி வந்தாச்சு. அப்போ வந்து நம்மளை அவர் அழைச்சாரு, அப்போ நான் பேசும்போது
நீங்கள் வேணால் பாரியை கூப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் அழைச்சாரான்னு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் தெரியாத விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மொத்த தமிழ் தேசியவாதிகளும் அதிமுக சப்போர்ட்டில் நின்னாங்க. அந்த நேரத்தில் வந்து பாரியும் அதை சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு சாயல் இருந்தது. மற்றவங்களாம் டேரெக்டாக போய் பண்ணாங்க, பாரி வந்து டேரெக்டாக போகல. அப்போ அது பின்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. டேரெக்டாக போகாமல் நான் மறைமுகமாக வந்து பேசுகிறேன்ற கருத்தியில் நின்னாரா? அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பேசும்போது வந்து என்ன சொன்னாருன்னா, பாரி வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லைங்க நான் ஆதரிக்கவே இல்லைங்க, நம்ம நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டணி அமைக்காமல் ஜெயிக்க முடியாது. அப்போ கூட்டணி ஏதாவது ஒன்று ஏற்படுத்தணும். சும்மா ஒரு எம்எல்ஏ கூட போகாமல் எப்படி நம்மளை நிரூபிக்க முடியும்? அதுக்காக தான் நான் அதை சொன்னேனே தவிர மற்றபடி அதுக்கு பேக்ரவுண்டில் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா போல என்கிட்ட சொன்னார் தனிப்பட்ட முறையில். ஆனால் இதுக்கு நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. இது நடுவில் நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, தமிழ் தேசிய இயக்கம்ன்றதும் நாம் தமிழர் என்றதும் என்னைக்காச்சும் கூட்டணி வச்சதுன்னா அது தமிழ் தேசிய காலத்துலேருந்து அப்புறப்பட்டு போகும்ன்றது என்னோட நம்பிக்கை. இது பேர் பல தலைவர்கள் பாரி வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த மாதிரி இவருக்கு ஒரு சாயல் தெரிஞ்சுதான். அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் தானே இருந்தார். அது ஏன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரில? ஏன்னா அவர் உங்கள் சாதிக்காரரு, அதனால் உங்களுக்கு பிரச்சனையாக தெரில, அவ்வளோதானே. இப்போ பாரி அதிமுக சாயல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கு. சீமான் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது வெளிப்படையாக தெரிஞ்சுதே, சாயல் வழியாகவும் தெரிஞ்சுதே. அது ஏன் விமர்சனம் பண்ணலை? இப்போ வரைக்கும் அவர் தூய்மையாக இருந்தார்னு பேசுகிறீங்க. இப்போ அவர் வந்து கூட்டணி போயிட்டா வந்து கட்சி உடஞ்சிருமா? இப்போ மட்டும் கட்சி என்ன வளர்ந்துட்டா இருக்கு? 40லேருந்து 20 ஏன் குறைஞ்சது? அப்புறப்படுத்திட்டாங்களே தமிழ் தேசியத்துலேருந்து 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் எனக்கு நீ வேணான்னு தூக்கி போட்டாங்களே, அப்புறம் என்ன? சரி, அடுத்து என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துருவோம். சில சொல்கிறது என்னென்னா, தேர்தல் சமயங்களில் பாரி வந்து துரோகம் செஞ்சிட்டாரு, பாரி வந்து மக்களை வந்து மடைமாற்றிட்டாரு, இளைஞர்களை வந்து திசை திருப்பிட்டார் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அந்த வீடியோ ஒரு பாரி வந்து ஒரு கட்சியோட ஓட் பேங்க் உடைக்க முடியும்னு அந்த கட்சி நம்புதா? உடைக்க முடியும்னு அந்த கட்சி நம்பாது. தமிழ் தேசிய களத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு தவறான முடிவும் எடுக்கக்கூடாதுன்றது. பாரி வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன்லையுமே, எலெக்ஷன் முன்னாடி ஒரு சில முன்னும் இருக்கும், மாற்று கருத்து இருக்கும். எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்ல முடியாது, அண்ணன் சீமானுக்கு எனக்குமே மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா கட்சி முழுக்க வந்து அந்த கொள்கையில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் ஒரு சில விஷயம் வந்து மாற்று கருத்தாக நான் எடுத்து வைக்கும் போது, சீமானண்ண மேலே இருக்கிற மாற்று கருத்தை நான் எடுத்து வைக்கும் போது கட்சிக்காரங்களே என்ன ஆதரிக்கணும் இருக்காங்க. அப்போ அப்படின்னா என்னன்னா, கட்சிக்காரங்க வந்து அதையும் வந்து சீமானண்ணனோட கொள்கையை ஆதரிக்கல. ஒரு சில இடத்துல முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாட்டுக்கறி விஷயம் சொல்லலாம். மாட்டுக்கறி விஷயத்தில் வந்து நான் சீமானண்ணனுக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அதை வந்து பல தமிழர்கள் வந்து சாப்பிட்றது இல்லை. நீங்கள் ப்ரோட்டீன்னு சொல்லிட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அதை பெருசாக கொண்டு வர நினைக்கிறது வந்து நான் தப்புனே அதை சொல்லிட்டு இருக்காதீங்க. மாட்டுக்கறி சந்தை அதிகப்படுத்திட்டே இருக்கீங்க, அப்போ மாடுகள் வந்து அழிக்க தான் போடும். ஏற்கனவே மாடு காப்பாற்ற முடியல. ரெண்டாவது வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம அப்படி போனாலும் சிக்கனில் தான் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. பீஃபில் வந்து 27% வந்து 100 கிராமுக்கு இருக்குன்னா, சிக்கனில் வந்து 30% கூட பிரெஸ்ட்லேருந்து மட்டும் எடுக்க முடியும். பியூர் செதையிலேருந்து சொல்கிறேன். ரெண்டாவது வந்து அது ரெட் மீட், இது ஒயிட் மீட். ஒயிட் மீட் தான் இருக்கிறதுலே வந்து நல்லது. நீங்கள் எந்த ஜிம் மாஸ்டர் கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம். பீஃப் சாப்பிட்றவங்க கூட நான் சொல்கிறேன், பீஃப் சாப்பிட்றவங்க கிட்ட கூட நீங்கள் போயிட்டு பீஃபில் தான் அதிக ப்ரோட்டீன் இருக்கா, சிக்கன் நல்லதா, பீஃப் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக சொல்லுவாங்க சிக்கன் தான் நல்லதுன்ட்டு. ரெண்டாவது வந்து பொருளாதாரத்துலேயே வந்து இது 1 கிலோ 300 ரூபாய் இன்னைக்கு ரேட் நான் சொல்கிறேன். 300 ரூபாய் 320 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அது 400 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பொருளாதாரத்துலேயே வந்து இதுதான் கம்மி, சிக்கன் தான் கம்மி. ரெண்டாவது வந்து இதில் அமினோ ஆசிட் இருக்குது. பீஃபில் வந்து அமினோ ஆசிட் கிடையாது. சில பேர் கொண்டக்கடலாம் சொல்லுவாங்க ப்ரோட்டீன், அதாவது வந்து பியூர் வெஜ்ஜாக போயிட்டாங்கன்னா சில பேர் கொண்டக்கடலாம் சொல்லுவாங்க. கொண்டக்கடலோட ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சிலது இல்லை, ஒரு சில தாதுகள் இல்லை, அமினோ ஆசிட்ஸ்லாம் இல்லைன்னும் போது சிக்கன் தான் ஃபுல் ஃபீலான ப்ரோட்டீன் கொடுக்குது. அதனால தான் எக்ஸ் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து வெஜ்ஜிலேருந்து எக்கு மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில பேர் அதுவும் வெஜ்ஜு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால், எக்கு சாப்பிட்டுக்கிட்டா அதில் ப்ரோட்டீன் வந்து ஃபுல் ஃபீலான ப்ரோட்டீன் கிடச்சிடும். சிக்கனில் இருக்கிற மாதிரி அதுலேயும் கிடச்சிடும். அதனால் எக்கு மட்டும் நான் வெஜிடேரியனும் சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே அது வெஜிடேரியன் கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்போது முட்டையிலையும் சிக்கன்லேயும் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம வந்து பீஃபை வந்து ரொம்ப இது பண்ண தேவையில்ல. நாங்கள் வந்து மாடை வச்சு உழவு வச்சு விவசாய குடும்பமாக இருக்கிறோம். அதே போல் ஆடு மாடு மேய்க்கிற இடையார் குலமாக இருக்கட்டும், பல்லர்கள், இங்கே இருக்கிற வன்னியர்கள், நாங்கள்லாம் வந்து மாடை வச்சுட்டு தான் உழவு செய்கிறோம். நாங்கள் பெரும்பான்மையாக வந்து விவசாய கூடியாக இருக்கிறோம். இது போல் எங்களுக்கு வந்து அது ஒவ்வாமையாக இருக்குது மாட்டுக்கறி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்த்து பேசியிருக்கோம். அப்போது இந்தமாரி இஷ்யூ பேஸ்டு காரணமாக இருக்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர மொத்தமாக அரசியலை வந்து நம்ம எதிர்க்கல. அரசியல் ரீதியாக வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தான். நாளைக்கு நானோ இல்லை பாரியோ வேறு யாராவது கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா இந்த தமிழர்கள்னு பார்க்கலாம்.
இன்னைக்கு இருக்கிற சீமானை வந்து நம்ம அதுக்காக குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. ஒரு கட்சி நடத்துறது முதல்ல சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் அதான் மகேஷ் அவர்கள் வந்து இஷ்யூ பேஸ்டாக எதிர்ப்பாராம். ஒன்றுமே இப்போ பிரச்சனை இல்லை மகேஷ் அவர்களே. பாரிசாலனும் இஷ்யூ பேஸ்டாக தான் எதிர்க்கிறாரு. யார் தமிழர்னு இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழ் கட்சி சொல்லலை. ஒரு பக்கம் குடிகள் வச்சு எங்காலும் யார் நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. சாதிய கூட்டங்களுக்கு போகிறாங்க. சாதி ஒழிப்புன்னு பேசுகிறாங்க. ஈவேரா வந்து சாதி ஒழிப்பில் நாங்கள் ஏற்றுக்குறோன்றாங்க. அப்போ இவங்க அடிப்படையிலே தமிழ் தேசியம் இல்லை, அதனால் முழுசாக எதிர்த்து தான் ஆகணும். இன்றைக்கி எதிரிகளோடு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ முழுசாக இவங்களை அப்புறப்படுத்தி தான் ஆகணும். அப்படி தான் 20 லட்சம் பேர் அப்புறப்படுத்திட்டாங்க. அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. கட்சி வச்சுருக்கிறது வந்து பெரிய விஷயம்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துட்டு போட்டுமே, அதே மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கட்டும். நீங்கள் என்ன வெற்றியாக பெற போகிறீங்க? இல்லை இப்போ இல்லை, என்றைக்குமே வெற்றியே பெற மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த கட்சி வச்சுருந்தா என்ன, கலைச்சிருந்தா என்ன? உங்களுக்கு வேணால் புது கார் வாங்கலாம், 2-3 பங்களா வாங்கி போடலாம், அதுக்கு வேணால் பயன்படலாமே தவிர அது தமிழினத்துக்கு பயன்பட போகிறதும் கிடையாது. அவர் வந்து தமிழினத்துக்காக போராடுறதுக்கு கட்சி வச்சுருக்காருன்னா போய் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூட உட்காந்துட்டீங்க, பிறமொழியாளரோட சமரசம் பண்ணிக்கிட்டீங்க. இது என்ன புள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டி விட்ற கதையா? அது என்னென்னா, புள்ள தூங்கிட்டு இருக்கும், புள்ளையை கிள்ளி விட்டோன்னே புள்ள அழுவும், யாருமே இல்லாத போது கிள்ளி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பிள்ளையை வந்து தாளாட்ட வேண்டியது, தொட்டியில் ஆட்டி விட வேண்டியது. அந்த கதை தான் இந்த கதை. நீங்கள் யார் வந்து இனத்தை அழிச்சானா எல்லாருக்கூடையும் போய் உட்காந்துட்டீங்க. எதிரி கூடலாம் உட்காந்துக்கிட்டு எதிரிகளால் வர பாதிப்பு மக்களுக்கு வந்துச்சுல்ல, அந்த மக்களுக்காக இவர் போய் போராடுறான். தப்பு பண்ணவங்க கூட உட்காந்துக்கிட்டு தப்புனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் குரல் கொடுக்குறாராம். ஊரை ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, அடுத்தது என்ன பேசுகிறீங்க பார்ப்போம். சீமானை வந்து நம்ம அதுக்காக குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. ஒரு கட்சி நடத்துறது முதல்ல சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் இடையில வரேன். நீங்கள் என்ன அடுத்த கொஸ்டின் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்சிக்குள்ளே நடக்கிறத நிறைய அதை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக. நான் ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்க. அப்போ கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்திலையும் பார்க்கும்போது கட்சி நடத்தி பார்த்தா தான் தெரியும். மொத்த பேருமே ஒரு தலைவரால் வந்து முதல்ல திருப்திப்படுத்தவே முடியாது. நம்மக்கிட்ட இருக்க கொள்கையில் ஓவராலாக அந்த 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 தத்துவங்கள் வந்து ஒரு தலைவர்கிட்ட இருந்தால் அதை போய் நம்ம கூட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கணும். அப்படின்னா வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போது கட்சிக்குள்ளே வரனே, கட்சிக்குள்ளே மாற்று கருத்துக்கள் இருக்குது சில பேருக்கு. இப்போ கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அவங்க ஒரு சில பேரை இவங்க வெளிப்படையாகவும் சொல்லலை, இவங்க கூட நீங்கள் இது பண்ணக்கூடாது, உங்களை இதனால தான் நீக்கிருக்கு அப்படின்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஒரு நபரை பார்த்து பேசுகிறாரு அப்படின்றது வந்து எந்த விதத்தில் தப்பாயிரும்? அது ஒரு தனி மனிதனோட ஃப்ரீடம்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி தானே? இல்லை, அது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒருத்தரை தனிநபரை வந்து கட்சியிலேருந்து விளக்குறாங்க. என்ன காரணத்துக்காக விளக்குறாங்கன்னு சொல்லலை, ஆனால் அது அவருக்கு தெரியும். இதான் அவர் தெரியலன்னு சொல்லிட்டு நடிக்கலாம். எதனால் விளக்கியிருக்காங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சு ஒன்றும் நம்பாமல் இருக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இதனாலலாம் விளக்கலாமா அப்படின்ற தனக்குள்ளேயே இருக்கிற ஒரு கர்வமாக இருக்கலாம். இதில் பண்ணால் அவங்க கோவப்படுவாங்கன்னு தெரியும், ஆனால் விளக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவில் இவர் இதை பண்ணியிருக்கலாம். அப்படியே மீறி விளக்கிட்ட அப்புறமா காரணம் சொல்லாதனால நீங்கள் காரணமே சொல்லலை, விளக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக இவர் வச்சுட்டு பேசலாமே தவிர, கட்சி முடிவெடுத்தது எதனாலன்றது வந்து கண்டிப்பாக அந்த நபருக்கு தெரியும். தெரியாமல் கிடையாது. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. தம்பி தானே சொல்கிறீங்க, தென்னங்க விஷயம் தான் சொல்கிறீங்க. கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்குனா ஏன் நீக்குனாங்கன்றது வந்து அந்த நபருக்கு தெரியுமா? இதை வந்து இவர் சொல்கிறாரு. தெரிஞ்சுட்டு போட்டுங்க, மக்களுக்கு சொல்லணும்ல. மக்களோட பணத்தில் தானே கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க, மக்களுக்காக நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்சி நடத்தினா வெளிப்படையான நிர்வாகம் நாங்கள் நடத்த போகிறோன்னீங்கன்னா கட்சியில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும்ல. நான் இவரை இதனால் நீக்கினேன் அப்படின்னு வெளிப்படையாக நீங்கள் சொல்லணும்ல. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் மறைச்சி வச்சுக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு யாராவது பிடிச்சா வச்சுப்பீங்க, பிடிக்கலன்னு நீக்குவீங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. வெளியே இருந்து கேள்வி கேட்டால் அந்த தனிப்பட்ட நபருக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு வெளிப்படையான நிர்வாகம் கொடுக்குறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு கிடக்குறேன்? மறைமுகமாக தானே நிர்வாகம் கொடுக்குறேன். இதெல்லாம் முட்டு மேஷண்ணா. சும்மா ஏதோ பேசணும்னு உட்காந்து பேசிட்டு கிடக்குறீங்க. சரி, நீங்கள் பேசினா அடுத்ததும் பார்த்துருவோம். நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. தம்பி தானே சொல்கிறீங்க, தென்னங்க மிஷின் தான் சொல்கிறீங்க. தென்னங்க மிஷினுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். தன்னை வந்து விளக்குனதுக்கு காரணம் வந்து பாரியை நம்ம ஆதரித்து பேசுனதுனால தான். பாரி மட்டுமா இல்லை தொடர்ச்சியான அந்த ஒரு அண்ணனுக்கு எதிராக செயல்படுற ஒரு சில பேர். சரி, அதுல ஏகலைவன் ஐயா எங்க இருந்து வந்தார்? இல்லை, ஏகலையா நம்ம எப்பயுமே அது பார்க்க முடியாது. அவர் ஏன்னா ஊடகவியலாளர் மட்டும்தான். அவர் என்றைக்குமே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினரும் கிடையாது. அதே போல் வந்து அண்ணனை வச்சு அவர் வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதை நான் என்னால் ஏற்கவே முடியாது. அண்ணனை வச்சு அவர் வளரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது இருந்தால் அவர் அண்ணனை வச்சு வளர்க்க தேவையில்ல, உதயநிதி வச்சு வளரலாம். தன்னோட ஊடகத்தை வளர்க்குறதா இருந்தால் உதயநிதி வளர்த்துக்கலாம், இல்லைனா வந்து எடப்பாடி ஐயா வச்சு வளர்த்துக்கலாம்.
இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற விஜயை வச்சு வளர்த்துக்கலாம். இது போல வந்து பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதை விட்டுட்டு அவர் இந்த குறுகிய வட்டத்தில் தமிழ் தேசியவாதி அவரை தன்னை சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊடகவியலாளராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அதான் பார்வை, நம்மளுக்கு வந்து கட்சி, நம்ம வந்து எடுக்கிற நடவடிக்கைகள், நம்ம செயல்பாடுகள், நம்ம ஓட்டுகள், நம்ம எல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக வந்து நம்ம இப்படி தான் இருப்போம், நம்மளால சொல்லிட முடியும். ஆனால் ஊடகவியலாளர்ன்னும் போது அவர் எல்லாரையும் கூப்பிட்டு தான் இன்டர்வியூ எடுப்பார். அந்த குறிப்பிட்ட சேனலில் சொல்கிறேன், அவர் ராவணா வலையில் இருக்குல்ல, அங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவரால் இன்டர்வியூ எடுக்க முடியும். சில பேர் அவரோட கொள்கை தத்துவம் காரணமாக வரமாட்டாங்க. ஆனால் அந்த ஊடகம் வந்து அவரை வளர்க்கணும்னு நினைச்சாருன்னா அவர் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலாம். அவரோட கொள்கை சித்தாந்தம் மாறுபட்டதாக இருந்தாலும் எல்லாரும் கூட சேர்த்து இன்டர்வியூ எடுக்கலாம். அவர் எது வேணா பண்ணலாம், அது அவரோட விஷயம். அதே போல் வந்து சீமானவர் குறித்து அவருக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் ஒன்று தென்படுதுன்னா அது அவர் தாராளமாக ஊடக வெளிச்சத்தோடு அவர் சொல்ல முடியும். சொல்கிறது உடனே எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் எந்த கட்சியிலையும் இது வரைக்கும் இணைஞ்சு பயணிக்கல. அதே போல் வந்து இந்த கட்சியில் சேர்ந்து அவர் வளர்ந்துட்டாருன்னா அப்போ அவர் பெரிய பெரிய கட்சியில் போய் சேர்ந்து அவர் வளர்ந்துருக்க முடியும். அவர் வளர்ச்சிக்காகவே வரல, அவர் ஒரு கொள்கை தத்துவத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்காரு. அதனால் ஏகலைவன் ஐயா வந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டார் எதுக்குள்ளேயுமே. அப்போ தம்பியோ வந்து ஏகலைவன் ஐயா கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்தது வந்து இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்கப்படுதுன்னா ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து ஏகலைவன் எதில் இங்கே சிக்கிறாரு அப்படின்னா, லைலோமணி இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மேடையில் பேசுகிறாரு, அது நம்மளுக்கு தெரியும். சீமானனை பற்றி ஒரு தரைகுறாக ஒரு கருத்து பேசுகிறாரு. அந்த கருத்து பேசினக்கு அப்புறமா அவர் உடனே பதவி கொடுக்கப்படுது. அவர் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கல. நம்ம ஏகலைவன் வந்து ஊடகவியலாளராம், அவர் நாம் தமிழில் சேர்ந்தது இல்லையா, அதனால அவரை வந்து இந்த எதுவுமே கேள்வி கேட்க முடியாதான். ஊடகவியலாளர்னா ஊடகவியலாளர் மாதிரி தானே இருக்கணும். எதுக்கு சீமானுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு? ஐயா நீங்கள் பொதுவாக இருங்கன்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் அப்போ சொல்லலை? அடேங்கப்பா, உட்காந்து பழ மாதிரி பேசுறது பொய்ய கேட்டால் அவர் வளரணும்னு நினச்சா அவர் வந்து உதயநிதி கிட்ட போயிருக்கலாம், எடப்பாடி கிட்ட போயிருக்கலாம், விஜய் கிட்ட போயிருக்கலாம். யார் ஏகலைவன் வளரணும்னா அங்கெல்லாம் போயிருக்கலாமா? பாரிக்கும் அதே நிலமை தானே. எதுக்கு இப்போ சீமானை வந்து விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? சீமான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக போனால் விமர்சனம் செய்கிறாரு, அவ்வளோதானே. அப்புறம் இப்படி சீமானை சொல்லி உங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணுன்றது என்ன இருக்குது? அப்போ சீமானை திருத்த சொல்லுங்கள், சீமானை தமிழ் தேசியம் பேச சொல்லுங்கள். துரோகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா இப்போ பேச தான் செய்வாங்க. ஏகலைவனுக்கு மட்டும் ஊடகவியலாளர் ஆகிட்டார். அப்பா எப்பா. சரி, நீங்கள் அடுத்த பேசினதை பார்த்துருவோம். சீமானன்னா ஒருத்தர் தரகுறவா பேசுறாரு, அவருக்கு பதவி கிடைக்குது, உடனே வந்து இவங்க வாழ்த்து போடுறது தான் இங்கே ஏகலைவனுக்கு சிக்கல் வருது. இல்லைன்னா ஐயாக்கு அந்த சிக்கல் வந்திருக்காது. அதில் கூடவே வந்து மாண்பு பற்றி பேசி உதயநிதி சந்திப்பை பற்றி ஐயா சொன்னார். அது வந்து அது நான் இப்பயும் சொல்கிறேன், அது அந்த கருத்தியல் வந்து அது அவரோட கருத்தியல், அது நிஜமாலே வரவேற்கத்தக்கதா இல்லை வந்து விமர்சிக்கப்பட்டதான்றது வந்து தனி பார்வை. அவருக்கு தாராளமாக அதை சொல்லக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கு. ஆனால் இந்த மாண்பு வந்து உதயநிதிக்கு இல்லையே. இப்போ நம்ம எல்லாம் இப்படி பார்ப்போம், தமிழ் தேசிய கருத்தியல்ல நிற்கிறவங்க எல்லாருமே உதயநிதி போய் சந்திச்சிட்டாரு, அதனால சீமான் அண்ணன் வந்து பணம் வாங்கிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களால் முட்டு கொடுக்க முடியல, அதனால வந்து நீங்க ஏன் போய் பார்த்தீங்க, நீங்க ஏன் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டே இருக்கோம்ல. உதயநிதி யாராவது கேட்டாங்களா? திராவிட இயக்கங்கள், பெரியார் ஈவேராத திராவிட இயக்கம், கண்ட திராவிட இயக்கம் இருக்கு. மே 17 அதான் மொத்தம் 10-15 இருக்கு. ஒன்றுத்துக்கும் உதவாத இயக்கம். மொத்தமாகவே இவன் அதில் செயலாளர் இருப்பான், அவன் இதில் தலைவராக இருப்பான், இதில் அவன் பொருளாளர் இருப்பான், மாற்றி இவங்களே தான் இருப்பாங்க. அது ஒரு இயக்கம் இருக்குது தொடர்ச்சியாக. இதில் ஜென்சி ஒன்று கூட எல்லாம் சேர்ந்து ஏங்க திராவிட சுடுகாடுன்னு சொன்னார். அந்த சுடுகாடை நான் ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்போது இடிச்சு தள்ளுவன்னாரு. நம்ம கலைஞர் கருணாநிதி அவரோட பேனா சாயம் முதல்லாம் நம்ம தமிழனோட தலை நிமிர்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த பேனா சிலையை வந்து நீ ஒரு நாள் வெய்யி, நம்ம ஏற்பட்ட கூட்டத்தில் வந்து அந்த சிலையை வந்து உடைப்பேன்னு சொன்னார். உங்களை தத்தின்னாரு. இந்த போல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. நீங்க ஏன் அவரை போய் மான்பா இதெல்லாம் மான் பண்ணீங்க போய் சந்திச்சின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து ஒருத்தவங்க திட்டினது ஃபுல்லா இவர். அதாவது நான் எப்படி இதுல என்ன சொல்றேன்னா, பொதுவா சொல்றேன். இப்போ நான் தான் உங்களை திட்டிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் உங்களை திட்டிட்டு இருக்கேன், வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும், எனக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்குது. ஆனால் நானே உங்களை வந்து பார்க்குறேன், நீங்களும் வந்து என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் வைக்கம் இல்லை. நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, போயிட்டீங்க கலைஞ்சி. இங்கே ஏற்கனவே நான் திட்டிட்டு இருந்தவன் மாண்பின் அடிப்படையில் உட்காந்து பேசிட்டவங்க கூட நான் கிளம்பிட்டேன். ஆனால் என்ன போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வெக்கமே இல்லாத ஒருத்தர் வந்து நீ உட்காந்து பேசிட்டு போனார்ல கிளம்பி, அவரை ஒருத்தரோட கேள்வி கேட்கல. அந்த வெக்கம் கட்ட குரூப் எதுவுமே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, தலைமை சொல்லாம அவங்க எதுவும் பேச மாட்டாங்கல்ல. அங்க அப்படி நடக்குது இல்ல. அங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு சீமான் அண்ணன் சந்திச்சாலும், நாளைக்கு போய் யாரை சந்திச்சாலும் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு மொத்தமாக இருக்கு இயக்கம் ஃபுல்லா. ஆனா இங்க சீமான் அண்ணன் மட்டும் எது பண்ணாலும் போய் குத்தம் நீ கூட இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன தலைமை கட்டுப்படுற? இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கலாமா? இந்த கடந்த ஒரு வாரமும் இதுதான் பேச்சு. அதுதான் இதெல்லாம் பேச்சான்னு கேட்கிறேன். உதயநிதி சந்திச்சுட்டு வரும்போதோ முக ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கும் போதோ அவங்க கட்சிக்காரங்க ஒருத்தர் கூட ஏன் சீமானை சந்திச்சுன்னு அவங்க கேட்கல. அவங்க எல்லாம் வெக்க கட்டு போயிருக்காங்க, அவங்களாம் திட்டு வாங்கியிருக்காங்க. இங்கேருந்து மானங்கட்டு வெக்க கண்டு போயிருக்கிறவங்கள அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வெக்கம் வரல. அந்த அவரை திட்டினவரை போய் நீங்க போய் நேரடியாக சந்திச்சுட்டு அவரோட சிரிச்சு கொலாச்சிட்டு வரீங்களே, எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு அவங்க யாரும் சொல்லலை. இல்லை ஒருத்தர் சொன்னாரே,
யார் அது சொன்னது? கூட்டணியில் இருந்தவர் யார் அவர்? திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்களே, அவருக்கு ரொம்ப வெக்கம் அதிகமாக இருக்குது. டிவிக்கல் பேசிட்டு. அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்மளோட எதிரியும் தெரிஞ்சு, இனத்தவனை கொன்னுன்னு தெரிஞ்சு, நடுவில் டிஆர் பாலு தான் அவரை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் கை கொடுத்தவர் தானே. அதுக்கப்புறம் வந்து அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான். சார் சம்பவம் கரெக்ட், உண்மை தானே? சம்பவம் வந்து நீங்கள் கை கொடுத்தீங்களா அவங்க கட்டி கை கொடுத்தது உண்மை. நீங்கள் எல்லாம் பேசலாமா? கை கொடுத்தது ஒரு குத்தமா? நான் எங்களுக்கு என்னென்ன ஆச்சரியமானா, நம்ம விடுதலை சிறுத்தையில் இருக்க நண்பர்கள் வந்து எப்படின்னா, அவர் அதுக்குன்னு எது சொன்னாலும் நம்புற மாதிரி இருந்தா எப்படி? ஏங்க அவர் டிஆர் பாலை தள்ளி விட்டுட்டு இவர் தாங்க போய் கை கொடுக்குறாரு. அது நம்மளுக்கு தெரியுது வீடியோவில். அப்போ கூட அந்த சிறுத்தைகள்னு சொல்லப்படுற பூனைகள் வந்து நம்புது. இன்னமும் நம்ம என்ன சொல்றது? அவர் வந்து இதுக்கு கருத்து சொல்றாரா? ஸோ அதனால தான் சொல்றேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது வந்து திராவிட இயக்கத்தில் பயணிக்கிறாங்கல்ல, அந்த திராவிட இயக்கத்தை முழுதாக நம்புறாங்கல்ல, அதை கட்டி காப்பாற்றுறாங்கல்ல, இவங்க யாருமே வந்து உதயநிதியோ இல்லை ஐயா ஸ்டாலினையோ போயிட்டு அவங்கள வந்து கொதறல. உங்களை திட்டினவரை போய் பார்க்குறீங்கன்ட்டு. இங்கே திட்டினவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு ஏன் போய் பார்த்துட்டு வந்தது மான்பான்னு கேட்குறது வந்து, இது எப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும்னா, நீங்கள் தலைவர் யாரும் நம்பி மதிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு தலைமை பண்பை மதிக்காமல் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கறது தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து தவறு. தமிழ் தேசத்துக்குள்ளே வந்து இது தவறு. அவர் போய் கூட்டணி வச்சாருன்னா நம்ம விமர்சிக்கணும். கூட்டணி பேசுகிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுனாலோ, கை கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது போகிறாங்கன்னா மட்டும் தான் நம்ம கடுமையாக விமர்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா வராங்கன்னா 4 பேர் 4 இடத்துல பார்க்க தான் செய்வாங்க. அது தப்பு இல்லை. இப்போ கட்சி தலைமை வந்து யாரை வேணால் சந்திக்க. சரி, இப்போ மகேஷ் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, தலைமைக்கு கட்டுப்படலை அப்படின்ற. தலைமைக்கு எதுக்கு கட்டுப்படணும்? எப்பொருள் யார் யாராவது கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதுவாக இருந்தாலும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு தெளிஞ்சு அது வழியாக தான் ஒற்றைத்தன்மை வரணும், ஒரே சிந்தனை வரணும், ஒரே உணர்வு வரணும். அப்போ தான் சேர்ந்து பயணிக்க முடியும். தலைமை சொல்லிட்டாரு கட்டுப்படணும்னா அது அடிமைத்தனம். இப்போ கேட்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து சந்திச்சதுக்கு உதயநிதி ஸ்டாலினை யாருமே கேள்வி கேட்கல, சீமானை வந்து ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னா, அப்போ திமுக கார மாதிரி வாழணுமா? திமுக கார மாதிரி வாழ்கிறதுக்கு எதுக்கு தமிழர்னு பேசணும்? எதுக்கு தமிழ் தேசியம்னு பேசணும்? எதுக்கு தமிழர் மரபுன்னு பேசணும்? அங்கே யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவர் பதிவு பண்ணுறாரு, திருமாவளவன் கேட்டாரே அப்படின்னும் போது, திருமாவளவன் கேட்க அருகதை இருக்கா? நீங்கள் போய் இனத்தவை கொண்டோன்னு சொல்லிட்டு போய் கையை கொடுத்துட்டு நிற்கிறீங்கன்னா, சீமானுக்கும் அதே தானே விதி. என் இனத்தை வந்து காட்டி கொடுத்தது, கொலை செய்தது இந்த குடும்பம் தான் சொல்லி போயிட்டு நிற்கிறார்ல. திருமாவளவன் பண்ணது தானே சீமானும் பண்ணார். இதில் வேற சொல்கிறாரு, சிறுத்தைகள்னு நம்பப்படுற பூனைகள் இதையும் நம்புகிறாங்க அப்படின்னா, சரிப்பா, எதுக்கு இப்போ சிறுத்தைகள் இப்போ பூனைகள்னு இந்த ஒப்பீடு வருது? தெரியுது, அப்பட்டமாக தெரியுது, சாதிய வன்மம் தான், வேற என்ன சொல்லுங்க. சீமான் வந்து இந்த குடும்பம் வந்து என்னை அழிச்சிருச்சு, இவர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு, இவர் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சீமான் போய் கையை கொடுத்துட்டு நிற்கலாமா? அது வந்து தப்பு இல்லையா? அது வந்து இப்போ கேள்வி கேட்கக்கூடாதான். அது வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு போகணுமா? ஆனால் அதே விடயத்தை திருமாவளவன் பண்ணாருன்னா அது வந்து சிறுத்தைகள் வந்து பூனைகள், அந்த சிறுத்தை பூனைகள் வந்து நம்புதான். என்னங்க இது சாதிய வன்மம். வச்சா எல்லாருக்கும் ஒரே விதி வைங்க, இல்லை விதியே வேணாம், அதை தூக்கிடுங்க, அவ்வளோதான். இவருக்கு ஒரு விதி அவருக்கு ஒரு விதினா இது தேவையில்லை. இன்னொன்று, நீங்கள் செய்கிறது வந்து, நீங்கள் பேசுகிறது வந்து முட்டாள்தனம். எல்லாரும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அப்போ தான் எதிர்காலத்தில் சூழ்ச்சி நடக்காமல் இருக்கும். இவர் வந்து கட்சி வச்சுருக்காரு, இவர் வந்து இவ்வளோ வாக்கு வச்சுருக்காரு, இதனால் நான் கேட்கக்கூடாதுன்னா தகுதின்றது வந்து இதில் தான் இருக்கா? கருத்தியல் இல்லையா? கருத்தியல் தெளிவாக இருந்தால் தான் தகுதி இருக்கும். கருத்தியல் தானே தகுதி. நம்மளோட மரபில் ஒரு அரசர் தப்பு பண்ணுறாரு, கண்ணகி நேரடியாக போய் கேட்குறாங்க. அங்கே கண்ணகி வந்து இவர் பெரிய அரசர், இவர் இவ்வளோ போர் பண்ணியிருக்காரு, இவர் என் கணவரை கொன்னா கூட பரவாயில்ல, இவருக்கு தகுதி இருக்குது, அப்படியா கடந்து போனாங்க? அப்போ தமிழர் இனத்தில், தமிழர் மரபில் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் கொடுக்க வேண்டியது அனைவரும் கடமைப்பட்டிருக்காங்க தான். சரியா? சும்மா உங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்குன்னா நீங்கள் போங்க. உங்களோட தவறான சிந்தனையை மக்கள்கிட்ட திணிக்காதீங்க. இங்கே கருத்தியல்னா நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் தேசிய கருத்தியல் சொல்கிறேன். யார் தமிழர், எந்தெந்த குடிகள் தமிழ் குடிகள், தமிழ் குடிகளோட உரிமை யார் சுரண்டா, தமிழ் குடிகளுக்குள்ள எப்படி ஒற்றுமை கொண்டு வரணும், இதுதான் கருத்தியல். நான் இயற்கையை பற்றி பேசிட்டேன்ப்பா அப்படின்னா அது தமிழ் தேசிய கருத்தோட ஒரு கூறாக தான் வருமே தவிர அது தமிழ் தேசிய கருத்து கிடையாது. அது எந்த இனத்தில் இருக்கிற வேணாலும் பேசலாம் இயற்கையை பற்றி. அப்போ தமிழ் தேசியம் இவர் பேசலை, சரிங்களா? அதை வந்து உங்கள் மனசில் ஏற்றிக்கும். உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உட்காந்து பொய் சொல்லிட்டு கிடக்குறீங்க. சரி, அடுத்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்ப்போம். இல்லை இப்போ ட்விட்டர்லாம் சில பேர் இருப்பாங்க ஃபேக் ஐடியில், அவங்களையோ பார்த்து பேசிடல. இல்லை, அதுதான் இதில் நுட்பமாக என்ன பார்க்கணுன்னா, சீமானனை போய் எங்கேயாவது யாரையாவது சந்திச்சாலோ, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஊடகங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு அப்படி தானே வருது. உதயநிதி சந்திச்சது வந்து 2 பேரும் வந்து அவங்கவுங்க யூடியூப்பில் போடல. அண்ணன் நான் ஜாலியாக பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உதயநிதி போடல, சீமானனும் அவரோட தனித்தனி யூடியூப் சேனலில் போடல. அவங்க என்னன்னா, அவங்க வந்து தலைவர்களாக இருக்கிறாங்க, எங்கே போனாலும் வந்து ஊடகங்கள் அவங்கள வாட்ச் பண்ணும், பின்னாடி தொடருது. அதை தான் அது மூலியமாக தான் நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தென்னக மிஷின் அந்த மாதிரி எங்கே போனாலும் வந்து யாரும் வந்து ஊடகம் பார்க்க போகிறதில்ல.
அவர் எங்கே வேணா பார்க்கலாம், யார் வேணா போய் பார்க்கலாம், சந்திக்கலாம், பேசலாம், பழகலாம், எல்லாரு கூடயும் நட்பு வட்டாரங்களை வச்சிருக்கலாம். ஏன்னா நிஜமாலே சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கிற தம்பிகளில் வந்து ரொம்ப தெளிவான, தைரியமான, நல்ல தம்பின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு அந்த செயல்படக்கூடிய, அதே மாதிரி அந்த தமிழ் தேசிய அரசியலில் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஆளை தான் நம்ம வந்து தென்னக விஷயம் எப்பவுமே பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே மறைமுகமாக செய்யலாம், தப்பே இல்லை. அவர் செஞ்ச தப்புகள் என்னென்னு சொல்கிற பாருங்க. ஒன்று வந்து ஏகலன் ஐயா வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது தமிழ் தேசியத்து காலத்தில் எல்லாரும் சும்மா பேசிட்டு தான் இருந்தாங்க. என்ன இது மாதிரி பேசிட்டாரு, இந்த மாதிரி பேசிட்டாருன்ட்டு. அதே போல் அவர் கமெண்ட் பாக்ஸில் இது நடந்துட்டு இருந்ததில்ல, அந்த நேரத்தில் வந்து தம்பி ஒரு வீடியோ போட்டு வந்து இந்த மாதிரி ஏகலையா, அது அவரோட விருப்பம், அவர் விஷயம், அவர் என்னென்ன பேசுகிறோம், நீங்கள் ஏன் போய் சப்போர்ட் பண்ண, நீங்கள் ஏன் போய் திட்டுறீங்க, நீங்கள் ஏன்டா ஃபேக் ஐடியில் வந்து திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தாப்புல. யார்? நாம் தமிழர் தம்பிகளை திட்டிட்டு இருந்தார். அது ஒரு தப்பு. அது ஏன் நான் தப்பு நான் சொல்கிறேன் லைனா. ஏகலனையை வந்து திட்டினது நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அப்போ வந்து நீங்கள் கையாண்டுட்டு இருக்கோம். முக்கியமா சொன்னது, அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியா வச்சுக்கோங்க. இப்பவே நான் சொல்றேன், 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. 5 மொபைல் போன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு, வச்சுக்கோங்க. 5 நம்பர் வாங்கிக்கோங்க, 5 மொபைல் ஃபைல், 10 தொகுதி கணக்குகள், எது வேணா போடுங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எது வேணா போடுங்க. ஆனா அண்ணன் பேசுறதும், உங்களோட தொகுதியில இருக்கிற வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்கிறதும், கருத்துக்களை பரிமாறதும் மகேஷ் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் ஃபேக் ஐடியில் போய் ஏன் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு தென்னக விஷ்ணு கேட்டது வந்து, திமுக காரனும் தாவேகா காரனும் வந்து என்டிகே காரங்க ஃபேக் ஐடி வச்சுருக்காங்கன்னு சொன்னதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மகேஷ் பதிவு பண்ணுறாரு. இப்போ ஒரு பெண்மணி பேசுனாங்கல்ல, அவங்க என்டிகே ஐடி விங்கோட ஸ்டேட் செக்ரட்டரி, அவங்க தான் தலைமை ஐடி விங்குக்கு. அவங்க தான் சொல்கிறாங்க 10 ஃபேக் ஐடி வச்சுக்கோங்கன்ட்டு. இந்த காணொலி நீங்கள் பார்க்கவே இல்லை மகேஷ் அண்ணா? எதுவுமே தெரியாமல் தான் வந்து உட்காந்து பேசிட்டு கிடக்குறீங்களா? அவங்களே வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க ஃபேக் ஐடி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருப்பார், அதையும் போய் பாருங்கள். தலைவர் படத்தை வச்சுட்டு கெட்ட வார்த்தை எழுதாதீங்க அப்படின்றாரு. அப்போ எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டு பேசினது தான். அதை தானே தென்னகம் விஷ்ணு பதிவு பண்ணுறாரு. அப்போ நீக்கணும்னா முதல்ல சுனந்தாவை தானே நீக்கணும், ஏன் நீக்கல? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, உங்களுக்கு எப்படி தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க? இல்லை தெரிஞ்சுட்டு வந்து பொய் சொல்கிறீங்களா? சரி, நீங்கள் அடுத்து பேசினதை பார்த்துருவோம். இருந்தார், கட்சிக்காரங்களையே திட்டிகிட்டு இருக்கும்போது நான் அதை தவறாக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சி அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது பாரிக்கு வந்து வாழ்த்துக்கள் போடுறாரு. அதே போல் வந்து பாரி வந்து தமிழ் தேசியமா இல்லை வந்து இந்த சங்கிகள் கூட்டமான்ட்டு இந்த முருகர் விஷயத்தில் வந்து ஒரு இது நடந்தது. அது நம்மள வந்து தமிழ் தேசிய தரப்பில் வந்து பாரிக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம நின்னோம். அதில் வந்து அவர் சப்போர்ட்டாக நின்று ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 வீடியோ போட்டார். இப்போ இது வந்து நீங்கள் சமூக வலைத்தளம் ஜனநாயகன் விசஸ் டெல்லியில் ஒரு போராட்டம், அந்த ஜனநாயகம். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு ஜனநாயக ஒரு டிபேட் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பாரி விசஸ் போலிடாக்ஸ். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி தவிர வேறு மொழி இருந்தா? அப்போ அவர் வடக்கில் பிறந்தா என்ன, இல்லை ஆங்காங்கில் பிறந்தவனுக்கு என்ன? எங்கே பிறந்தாலும் தமிழர் தானே. ராமர் தமிழ் கடவுளா இல்லையா? பாரி வந்து இந்த வார்த்தையை சொன்னார்னா நம்ம பார்த்துப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்கானிஸ்தானில் பிறந்திருக்காருன்னு சொல்லுவோம். பிறந்திருக்காரு, அதான் உண்மைன்னு நினச்சி வச்சுக்கிங்களேன். அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். ஆப்கானிஸ்தானில் பிறந்தாலும் அங்கே தமிழர் தானே இருந்தாங்க. அதை ஏன் எதிர்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எதிர்க்க வேண்டியது எதுக்காம இப்போ புராண கதை ஏன்ப்பா படமாக இருக்கிறேன்னு கேட்காம, நார்த்தில் பிறந்துட்டார் அவர் தமிழ் கடவுள், நீங்கள் தமிழர் திருட பார்க்குறீங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அது ஏன்னு கேட்குறேன். ஆனால் பாரிசாலன் வந்து முருகன் பற்றி விவாதம் எடுத்ததுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்கன்ற இதுதான் உங்கள் ஆதரவா? அந்த காணொலியில நீங்கள் வன்மம் கக்கி வச்சுருந்தீங்க. இந்த விவாதமே தேவையில்லை, இது வந்து பிரிவினையை உருவாக்குது, நீங்கள் தான் பேசியிருந்தீங்க. நீங்கள் பேசுனதே மறந்துட்டீங்களா? இல்லை தெரிஞ்சுட்டு வந்து பொய் சொல்கிறீங்களா? என்ன வேணாலும் பேசலாம், எல்லாம் நம்புவாங்க, அப்படி பேசுகிறீங்களா? அதுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருங்க. அடுத்து என்ன பேசுனீங்கன்னு பார்த்துருவோம். நின்னோம். அதில் வந்து அவர் சப்போர்ட்டாக நின்று ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 வீடியோ போட்டார். இப்போ இது வந்து நீங்கள் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் முக்கியமான ஆளாக இருக்கும்போது நீங்கள் வெளிப்படையாக அதை செய்யும் போது கட்சிக்கு வந்து அது பாதிக்கும், கட்சிக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஒரு தப்பு. அதை ஒன்று கடந்து போயிருக்கணும். ஏகல மேட்டர் கடந்து போயிருக்கணும். பாரிக்கும் நடக்கிற இந்த பிரச்சனையில் வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசி ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணியிருக்கலாம். எப்படிலாம் தவிர்த்திருக்கணும். காணொலியாக பதிவு செஞ்சிருக்கூடாது. இது ரெண்டும் தவிர்த்திருக்கணும். மூணாவதாக வந்து அவருக்கு பிறந்தநாள் வருது. திரும்ப பிறந்தநாள் வரும்போது வந்து வாழ்த்துக்கள் போடுறாரு. அதுவும் வந்து தவறாக போயிடுது. ஏன்னா பாரி வந்து முழுக்க சீமான் அண்ணன் எதிர்ப்பில் வந்து மாறி நிற்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். சீமான் அண்ணன் நல்ல விஷயத்த வந்து தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிடுது. ஏன்னா பாரி வந்து முழுக்க சீமான் அண்ணன் எதிர்ப்பில் வந்து மாறி நிற்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். சீமான் அண்ணன் நல்ல விஷயத்த வந்து தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல விஷயம் ஏதாவது சொன்னதை நீங்கள் எடுத்து கொடுங்க எனக்கு. ஒரு வருஷம், நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி போக வேண்டாம். ஒரு ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்து அவரோட காணொலிகள்லேருந்து சீமானனா இது பேசுனது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காணொலி எடுத்து கொடுங்க. கருத்து முரணாச்சு எப்படி இப்போ பேசுவாங்க? கருத்து முரணா மட்டும்தான் இருக்கணும்.
நல்லதை ஏன் முரணாயிடுது? அப்போ மொத்தமாவே முரண். அவர் நல்லது சொன்னாலும் நீங்க அதை ஏத்துக்க போறதில்ல. நீங்களும் அரசியல் வாழ்க்கையில தானே இருக்கீங்க. நீங்க தமிழ் தேசிய அரசியல்ல தான் இருக்கீங்க. கடைசியா ஒரு வருடத்துக்கு வந்து பாரி ஆதரிச்சு பேசினதுக்கு ஆதாரம் கேட்டாரு. நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் போய் பாருங்க. அதில் ஆதரிச்சு பேசியிருக்காரு. அப்புறம் என்ன? இது வந்து நெறியாளரும் வந்து இதை சொல்ல மாட்டுறாரு. 2 பேரும் தெரியாம தான் வந்து உட்காந்து பேசுறீங்களா? மகேஷும் நெறியாளரும் இதுவுமே ஆராய்ஞ்சு பார்க்கலையா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வந்து வன்மம் கக்குறீங்களா? யாரும் தேடி போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க மாட்டாங்க, நம்ம மட்டும் கண்டதை பேசலான்னு பேசுறீங்களா? இதுக்கு பதில சொல்லுங்க. அது போயிடுச்சு. இயல்பாவே உங்களுக்கு சீமான எதிர்ப்புன்றது வந்து இயல்பாவே வந்துருச்சு. அப்படி இருக்கிற ஒருத்தரை அது நம்மளுக்கு எல்லாருக்குமே வெட்ட வழியா தெரியுது. இப்போ நம்ம சொல்ற அளவுக்கு டீட்டெயிலா மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாது. வெட்ட வழியா எல்லாருக்கும் பொதுவா தெரியுது. இப்போ ஒருத்தரை எதிர்க்கணும்னா சும்மா எதிர்க்க மாட்டாங்க. சரிதானே? இவர் வந்து நம்மளுக்கு எதிராக இருக்காருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் எதிர்க்கிறாங்க. நான் அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன். மொத்த எலெக்ஷன்லுமே வேலை செய்யும் போது சீமானுக்கு எதிர்ப்பா அதான் நான் சொன்னல மாட்டுக்கறி விஷயம்லாம் இது போல வந்து ஒரு சில எதிர்ப்புகள் வந்து முன் வச்சுட்டே இருந்துட்டு கடைசியா எலெக்ஷன் டைம்ல வரும்போது சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் பாரியோட முடிவு இருக்கும். தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு செலுத்துங்க, நாம் தமிழர் இயக்கத்துக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு போன தடவை வந்து அதை சொல்லலை. சொல்லாததுக்கு மாறாவும் அது ஒரு சிலது என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காரு. அவர் ஓட்டே போடலன்றதெல்லாம் சொன்னார். அது வீடியோலையும் சொன்னார். வீடியோலையும் சொல்லிட்டாரு. அப்போ ஓட்டு போடலன்னும் போது முதல்ல அரசியல் பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆகிடும். நம்மளோட வாக்கை நம்ம முதல்ல வாக்காளராக நம்ம இருக்கணும். அந்த வாக்காளராக நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். அது நம்மளுக்கு அரசியல் எதிராக இருந்தால் கூட, அந்த வாக்கு பிரச்சனையே நம்மளுக்கு அரசியல் ரீதியான எதிராக இருந்தால் கூட முதல்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வாக்கு செலுத்தினால நம்ம ஓட்டு போடுறதுனால எலெக்ஷன் நிற்க போகிறது இல்லை. எலெக்ஷன் நடக்க தான் போகிறது. யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்க தான் போகிறாங்க. ஏதோ நடக்க தான் போகுது. அப்போ நம்ம அதுக்கு அப்ளை பண்ணணும், நம்ம அதுக்கு வர வைக்கணும், நம்மளுக்கு உண்டான அந்த வேலையை முடிக்கணும், நம்ம போய் ஓட்டு போடணும். அது வந்து நான் முரணாக தான் பார்க்குறேன். அந்த இடத்துல அது ரொம்ப முரணாக பார்க்குறேன். வாக்கு செலுத்தியே ஆகணும். வாக்கு செலுத்தலைன்னு பின் வாங்கிட்டேன். அவர் பேசுகிற கேட்கும் போது நல்லா இருக்கும். நீங்கள் வாக்கே போடலை, வாக்கே வந்து நீங்கள் பதிவு பண்ணலை, அப்போ அரசியல் பேச தகுதி இல்லைன்னா மணியரசன் இருக்காருல்ல, அவர் பல வருஷமாக வந்து வாக்கே போடலை, அவர் அரசியல்வாதியா? அவரை எதுக்கு நாம் தமிழ் கட்சி தூக்கிட்டு சுமந்துட்டு இருந்துச்சு? மணியரசன் இப்போ வந்து நாம் தமிழுக்கு வாக்கு போடுங்கன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் சொல்லியிருக்காரு? அவர் சொல்லாத போது எதுக்கு சீமான் தூக்கி சுமந்துட்டு கிடந்தாரு? தமிழ் தேசியத்தின் பெரியார் மணியரசன் எதுக்கு பேசிட்டு சுற்றுனீங்கல்லாம்? அப்போ மணியரசன் வாக்கு போடாமல் வரலாம், சுற்றலாம். பாரி வாக்கு போடாமல் இருந்தால் உங்களுக்கு கோவம் வந்துடுது, அப்படி தானே? அடேங்க அப்பா, என்னண்ணா இப்படி வியக்கிறேன் உங்களெல்லாம் பார்த்து. எப்படிரா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, இப்படி இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னு. சரி, அடுத்தது பார்ப்போம். எதிராக போய் நின்றுச்சு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற பாரிசாலன் போல இருக்கிற நண்பர்களுக்கு அப்போது தென்னக விஷ்ணுன்ற கட்சிக்காரர் வந்து வாத்து போடும் போது அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். எந்நேரமும் நம்ம கட்சியை என்னை தாண்டி சீமானன்ற தனிநபரை தாண்டி நம்ம கட்சியை விமர்சிக்கிற ஒரு நபர் அவருக்கு வந்து நீ பாட்டு வாழ்த்து தெரிவிக்கிற, நீ அவர்கிட்ட நட்பு வட்டாரமாக இருப்பா, கட்சி விட்டு வெளியே போயிருப்பா. இப்படி தான் எல்லாருக்கும் கட்சி விட்டு வெளியே போயிட்டு நீ அவரோட நட்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து சேனலில் வந்து ஒரு பதிவு பண்ணதோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தானே லெட்டர் பேட் வந்தது. ஆனால் இங்கே வந்து இல்லை, கிடையாது. 2 பேரும் தான் வெளியெடுத்தாங்க. தம்பி கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். சாட்டை சேனலில் வந்து முதல் தடவையே சாட்டை சேனலுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லை, தம்பிக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சாட்டை துரைமுருகன் உள்ள வச்சுட்டு இருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லை, கட்சியை விட்டு வெளியேற்றிட்டார். முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து சேனலுக்கு இருந்து சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இருந்து திருப்பி 2வது தடவையும் கட்சி விட்டு வெளியே நிற்கிறார். அது இப்போ நம்ம பேசினதுக்கு அப்புறமா கூட இடையில அவரு ஒரு மேடையில் பேசினார். நான் வெளியில போனேன், திருப்பி அவர் எப்படி இம்ப்ரெஸ் சொன்னா, திருப்பி எப்படி நான் தனியாக புத்தகமே போடலான்னு இருக்கேன், அண்ணன் வெளியே துரத்திட்டாருன்னா நம்ம திரும்பி எப்படி உள்ள வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடந்துட்டா நம்மளை திருப்பி உள்ள சேர்ப்பாருன்னு சொல்லிட்டு நான் தனி புத்தகமே போட போறேன், ஏன்னா எனக்கு தான் அனுபவம் அதிகம்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ அப்படி இருக்கும்போது கட்சியை விட்டு அவரையும் தான் வெளியேற்றினாரு, சாட்டையும் வெளியேற்றிட்டாரு. இப்போதான் அது தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ வந்து சாட்டை மட்டும் உள்ள இருக்காரு, சாட்டையோட சேனலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி தானே இருக்கு இப்போ வரைக்கும். அப்போ சேனலில் நோத்தி வச்சுட்டாங்க, சாட்டை துரைமுருகன்ற தனி நபரை வந்து உள்ள வச்சிருக்காங்க கட்சி உள்ள. அப்போ அதே மாதிரி பண்ணிருக்காங்க. அதே போல தம்பி நடந்திருக்கணும். இப்போ அதான் சிக்கல். இப்போ என்ன சிக்கல் வருது தெரியுமா? தம்பி என்ன பண்ணிருக்கணும், கட்சியை விட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறமா வெளியேற்றது எதுக்குன்னு முதல்ல அனலைஸ் பண்ணிருக்கணும். வெளியேற்றது எதுக்குன்னு தம்பிக்கு கண்டிப்பா தெரியும்னு நான் சொல்றேன். ஏன் அது கண்டிப்பா 100% தெரியும்னு சொல்றேன்னா, அவர் திரும்ப வந்து அவங்க கூடயே உறவு வச்சுட்டாரு, அதை வெளிப்படுத்திட்டாரு திரும்ப. இப்போ வருண் வந்து நம்மளுக்கு நண்பர் தான், ஐயா ஏகலன்னு வந்து நம்ம மதிக்கக்கூடிய ஆள் தான், பாரிசாலன் நம்மளுக்கு நண்பர் தான். ஆனா இந்த முரணுகள் எல்லாம் நம்ம தனித்தனியா பிரிச்சு தானே வைக்கிறோம். எது இதெல்லாம் வந்து பொது வழியில இது பண்ணணும், எது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கணும், நம்ம அதை தெரிஞ்சு தானே பண்றோம். அப்போ இவர் வந்து கட்சிக்காரு. இப்போ நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவலான ஆள் கிடையாது, நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளர் தான். நம்ம யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம், யாருக்கு வேணா இது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது தம்பி வந்து கட்சி ஆளுன்னும் போது, கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னும் போது அது எதுக்காக நம்மளுக்கு தெரிய வருது.
பாரிக்கு நம்ம வாழ்த்து போட்டோம், ஏகலவன் ஐயா வந்து விமர்சிச்சதுக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரனையும் நம்ம திட்டினோம். இது போலலாம் நம்மளுக்கு நிறைய மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அப்படி தானே சொல்லியிருந்தாரு, நான் கட்சிக்கு வந்து இனிமேல் உண்மையாக இருப்பேன், நான் வெளியே கட்சி உள்ள மட்டும் தான் நாம் தமிழரா, வெளியே வந்தாலும் நான் நாம் தமிழராக தான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி செயல்படாமல் திரும்ப அவர் அங்கேருந்து சென்னை கிளம்பி வந்து இவங்க எல்லாரையும் சந்திக்கிறார். வருண் சந்திச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஏகலவன் இது ஒன்றும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். நம்ம இந்த எதிராக இருக்கிற சூழ்நிலையில் இருக்காங்கல்ல, ஏதாவதுனா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருக்காங்களே, மற்ற நல்ல விஷயத்த பேச மாட்டாங்க, வெறும் எதிர்கருத்தை மட்டும் வச்சுட்டு நல்ல விஷயத்தை வைக்காத அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. இப்போ அது போல ஆட்களை வந்து இவர் தொடர்ச்சியாக போய் பார்த்துட்டு வர்றது, தொடர்ச்சியாக அவங்க கூட போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வர்றது. ஆனால் சீமான் வந்து தமிழ் தேசியத்தின் தமிழினத்தின் தலைவர் கிடையாது, நாம் தமிழர் கட்சியோட தலைமை. சரியா? இப்போ பாரிசாலன் வந்து நாம் தமிழரை வந்து எதிர்த்து பேசிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆதரிக்கலாம்னா, இனத்தை கொன்ன குடும்பத்து கூட நீங்கள் எப்படி போய் உட்காந்துருக்கீங்க? இனத்தை கொன்ன குடும்பம் வந்து சீமான் ரொம்ப நல்லவன்னு உட்காந்து பேசிட்டு கிடக்குது, அப்புறம் ஏன் போய் கூட நிற்கிறீங்க? ஒரு இடத்துல உதயநிதி உட்காந்ததுக்கப்புறம் சீமான் உட்கார்றாரு. இதுதான் வந்து உதயநிதி வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறதா? வைகோ உட்காந்து கையை பிடிச்சிட்டு இவர் விடுறாரு. இதுதான் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறதா? இன்னொன்று, சாட்டையை நீக்கினார்னா சாட்டையை நீக்கினாங்க, அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தின் ஊடகம்னு தமிழ் தேசியத்தின் முதன்மை ஊடகம்னு சாட்டை வந்து அவர் வந்து ஒரு அலுவலகம் திறக்கிறார், அங்கேயும் போய் சீமான் நின்றார். அதுக்கப்புறம் ஆமாம் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திச்சாரு அப்படின்னு சாட்டையை எங்கேயோ பதிவு பண்ணும்போது தான் எனக்கும் அதான் கட்சிக்கும் அவரோட இதுக்கும் ஊடகத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு போட்டாங்க. அது மாதிரி தென்னக விஷ்ணுத்துக்கு போட்டு வந்துருங்க. ஏங்க நீங்கள் போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சுட்டு வரீங்க வெக்கமே இல்லாமல். அது உங்களுக்கு சிக்கல் இல்லை. பாரிசாலனுக்கு வந்து வாழ்த்து போடுறது, பாரிசாலனை சந்திக்கிறதா உங்களுக்கு சிக்கலா? அடேங்கப்பா, நீங்கள் காங்கிரஸ்காரன் எல்லாம் ஒரே மேடையிலேருந்து பேசலாம், அதெல்லாம் உங்களுக்கு சிக்கல் கிடையாது. இது மட்டும்தான் சிக்கல். இதை உட்காந்து இது ஒரு கருத்துன்னு நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களன்னா உங்களுக்கு எப்படி மனசாட்சியே இல்லையே உங்களுக்கு? இதில் தென்னக விஷ்ணு என்ன சொன்னாருன்னு நீங்கள் முழுசாக பார்த்தீங்களான்னு தெரில. என்கிட்ட 2 பேர் வந்து பாரிக்கு போடாதன்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அண்ணனே வந்து அதை சொன்னாருன்றது என்கிட்ட இவங்க சொல்லலை, மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு. அண்ணனே வந்து சீமானுக்கு பிடிக்கலன்னா சீமான் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, வாய்ஸ் மெசேஜ் போட வேண்டியதானே, எனக்கு இந்த மாதிரி நீ பாரிக்கு காணொலி போடுறது பிடிக்கல அப்படின்னு. ஏன் ஆளை விட்டு சொல்லணும்? நேரடியாக சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நேரடியாக சொல்லி அதை மீறி அவர் போட்டாருன்னா அங்கேயுமே நீங்கள் இடிக்குது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரும்போது முதல் மாநாட்டுக்கு போய் சாட்டை போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தார். உங்கள் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளருங்க இப்போ இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றாரு, அதை எப்படி ஏற்றுப்பீங்க? கேட்டால் அவர் வந்து சாட்டை வலையொலிக்குள்ளே போனோடனே அவர் ஊடகவியலாளர் ஆயிடுறாரு. நாம் தமிழருக்கு வேலைக்கு வந்தோடனே அவர் நாம் தமிழ் கட்சிக்காரர் ஆகிடா. இதெல்லாம் ஒரு என்ன கேவலமாக இல்லையா இதெல்லாம் பேசவே? இது ஒரு முட்டுன்னு உட்காந்து மணிக்கணக்கு 1 மணி நேரம் பேசி வச்சுருக்கீங்க. முழுக்க முழுக்க முட்டு, மனசாட்சி சுத்தமாக கிடையாதுண்ணா உங்களுக்கு. சரி, அடுத்து என்ன பேசுறீங்க பார்ப்போம். அப்போது நான் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைப்பேன்ல, பாரின்ற தனி நபர் மேலே நான் விமர்சனம் வைப்பேன்ல, ஆனால் பாரி நானும் நண்பராக இருப்போம். உண்மையிலேயே அதுதான். இப்போ நான் விமர்சனம் வச்சாலும் நம்ம பின்னாடி வந்து நாங்கள் நண்பர்களாக தான் இருப்போம். அப்போ திடீர்னு வந்து என்ன சந்திக்கும் போது அவன் கேள்வி கேட்பான், நீ மகேஷ் நாயர் தான் உன்னை விமர்சனம் வைக்கிறேன், நீ எது அவர் போய் சந்திச்சுன்னு கேட்பான். உன்னை கட்சியிலேருந்து வெளியே போடணும் போவியா? உன்னோட மாவட்ட செயலர் வேறு யாராவது போய் சந்திச்சுட்டு வந்தானா, இப்போ சீமானன் நாளைக்கு போய் சந்திக்கிறான், நான் மாண்போடு சந்திச்சுட்டு வந்தேன், சீமானன் ஒரு சக தமிழ் தேசியவாதி தானே, அவருக்கு வாழ்த்து போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா நீ உடனே அவன் கட்சி தூக்கிடுவேன். தூக்காமல் உன்னால் இருக்க முடியாது. இது வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்ட ஆளுங்களாக இருந்தால் மட்டும்தான் அது சரிப்பட்டு வரும். இல்லைன்னா உன் கட்சிக்காரனும் மொத்த பேரும் பக்கத்தில் இருக்கவனே வந்து திடீர்னு என் கூட வருவான், திடீர்னு சீமான் நம்ம முன்னாடி போவான். இந்த மாதிரி இருக்கிற தமிழ் தேசிய மற்ற முன்னாடி போயிட்டே இருப்பான். அப்போ வந்து நீ என்ன அவங்க கூட போகிற இவங்க கூட போகிறேன்னு அப்போ தான் உனக்கு அந்த அதாவது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க கூடலாம் பழகிற சீமான் வந்து தென்னக விஷ்ணு வந்து பாரிசாலன் கூட போனது வந்து வெளியே அனுப்புனார்ல, அதுக்கு வந்து இவர் நியாயப்படுத்தி சொல்கிறார். நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவர் நீ போய் அவர் கூட சந்திக்கிறியா இவர் கூட சந்திக்கிறியான்னு உனக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்றாரு. உண்மையிலே சொல்கிறேன், நான் கட்சி இயக்கம் தொடங்கினா இன்றைக்கி இருக்கிற சூழலில் சீமானை சந்தித்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுக்கு காரணம், ஒரே காரணம், ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் வைகோ இவங்க கூடலாம் இவர் நட்பு பாராட்டுறது தான். காங்கிரஸ்காரன் EVKS இளங்கோ அவர் அந்த ஆளோட இறப்புக்கு போனது இதுக்காக மட்டும்தான் சீமானை சந்திச்சா கேள்வி கேட்பேன். அது நீ சந்திச்சிட்டன்றதுனால நிற்க மாட்டேன். வா வந்து உட்காரு, எதுக்கு சந்திச்ச, என்ன கருத்தில் நீ இதை பார்த்த, அதை சொல்லுன்னு அவன் தெளிவாக ஒரு காரணம் சொல்லட்டும். நீக்கலை, தெளிவாக காரணம் சொல்லணும், நீக்க தான் முடியும். அப்போ இந்த விசாரணையாச்சும் நடந்துச்சா? நடக்கலை. நீங்கள் வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், வைகோவை இவங்கெல்லாம் நீங்கள் சந்திக்காமல் தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருந்தால், நான் தனி இயக்கம், நான் தனி சங்கம், இல்லை தனி கட்சி வச்சுருக்கேன், என்னோட கட்சிக்காரர் போய் அங்கே போய் சந்திக்கிறான்னா சந்திச்சுக்கோன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் உண்மையாக இருந்தால் நாங்கள் ஏங்க உங்களை நீக்கணும்? நீங்கள் திருட்டுத்தனமாக போய் நின்றதுக்கப்புறம் தான் உங்களை யார் சந்தித்தாலும் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்குது.
சும்மா ஏதாவது முட்டு கொடுக்கணும், அதுக்கு உட்காந்து பேசுறது. சரி, அடுத்து என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். எஃபெக்ட் வந்து தமிழ் தேசத்துக்குள்ள இருக்கான்னா இருக்கு. அது ஒரு தத்துவமா நீங்க பார்க்கல, அது நீங்க ஒரு கொள்கை இதுவா பார்க்கல. அப்போ உங்ககிட்ட வந்து சீமான் எதிர்ப்பை தவிர்த்துட்டு தமிழ் தேசிய பார்வையா நான் சொல்றது, வெறும் எதிர்ப்பு நிலைப்பாட்டு, எதிர்ப்பை வைக்கலாமே, நானே வைக்கிறேனே, அது மாதிரி எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து அங்கங்க வச்சுட்டு அதை விடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் செய்யற நல்லதுகள், அவர் செய்யற போராட்டங்கள், அவர் செய்யற விஷயங்களை வந்து அதை புகழவும் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் நீங்க நடுநிலையா இருக்கீங்கன்னு அர்த்தம். தமிழ் தேசத்துக்குள்ள நீங்க நடுநிலையான பார்வையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வெறும் இப்ப சீமான் எதிர்ப்பு மட்டும்னா உங்களுக்கு வந்து அது மேல் நோக்கி போகுமான்னு எனக்கு தெரியல. உங்களோட அரசியல் பாதை நாளைக்கு ஏற்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்க பசங்களை வந்து அது மாதிரி கட்டுப்பாடாக அவங்களால வச்சிருக்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. அது ஆரம்பிச்சாதான் தெரியும். ஏன்னா சீமான் அப்போ வரும்போதே விஜய்க்கு சொன்ன அட்வைஸும் அதுதான், ரஜினிகாந்துக்கு சொன்ன அட்வைஸும் அதுதான். நீங்க முதல்ல அரசியல் கட்சி தொடங்குங்க, உட்கட்சி பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணுங்க. ஆனா உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கும் டிவிக்கல இருக்கு. ஆமா, ஒரு ஆக்சிடென்டா ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். உட்கட்சி பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்கு, அங்கங்க கிளைதோறும் இருக்கு. அது போல வந்து கட்சி ஆரம்பிச்சாதான் தெரியும். அதனால ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெருசா வளர்த்து வந்து நிக்கிறாரு. நம்மளால நாளைக்கு அதாவது ரஜினியும் விஜயும் கட்சி தொடங்கும் போது இங்கிருந்து சீமான் அறிவுரை கொடுத்துருக்காராம். இப்போ இவர் வந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அறிவுரை கொடுக்கலாம், இவருக்கு யாராவது அறிவுரை கொடுத்தா வந்து பிரச்சனை ஆகிடுது. அப்புறம் மகேஷ் என்ன சொல்கிறார், நடுநிலையாக இருக்கணும் அப்படின்றார். நல்லதும் சொல்லணும், கெட்டதும் சொல்லணும், ஆனால் நீங்கள் விமர்சனம் மட்டும்தான் வைக்கிறீங்கன்ற மாதிரி பேசுகிறாரு மகேஷ் அவர்களுக்கு. இந்த கேள்வி, நீங்கள் நடுநிலையாக இருக்கீங்க முதல்ல. இந்த பாரிசாலன் முருகன் விவாதம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காணொலி போட ஆரம்பிச்சிங்க இந்த நெறியாளர் கூட நினைக்கிறேன். வந்ததுலேருந்து பாரி இப்படி பண்ணியிருக்கலாம், பாரி இதை பண்ணக்கூடாது, பாரி அப்படி பண்ணிட்டார், பாரி இந்த மாதிரி பண்ணிட்டார், பாரி வேறு மாதிரி பண்ணிரு எல்லாமே பேசுகிறீங்கல்ல. பாரி இந்த இடத்துல நல்லது பண்ணார் அப்படின்னு எத்தனை காணொலி போட்டிருக்கீங்க? நல்லது பேசியிருக்காருப்பான்னு எத்தனை காணொலி போட்டிருக்கீங்க? போடலை. அப்போ நீங்கள் நடுநிலையாக இல்லை, ஊரில் இருக்கிறவங்களுக்கு நடுநிலையாக இருக்க சொல்லிக் கொடுக்குறேன்னு வரீங்க, வந்துட்டு தலைமைக்கு கட்டுப்படுன்றீங்க. தலைமைக்கு கட்டுப்பட்டால் அது எப்படி நடுநிலைமை? அது அடிமைத்தனம்ல. உங்களுக்கு வந்து யாரும் சொல்லிட்டாங்க போல இருக்கு, போப்பா போய் பாரியை பற்றி பேசு அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வரீங்க. ஒரே நேரத்தில் வந்து பாரி இப்படி பண்ணிட்டாரு, பாரி இப்படின்னு உட்காந்து பேசிட்டு கிடக்குறீங்க. நீங்களாம் தமிழ் தேசியமே பேசலை, நீங்களாம் வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்களாம் உங்கள் சுயத்துக்காக இருக்கீங்க, சீமானுக்காக வேலை செய்கிறீங்க, அவ்வளோதான். இதில் என்னென்னா நான் ஐயா கூட இருக்கேன், ராமதாஸ் கூட இருக்கேன்னு பேசுகிறீங்க. இப்போ ராமதாஸும் இதில் இணைஞ்சு தான் வேலை செஞ்சிட்ருக்காரா? ராமதாஸ் போய் பாரிக்கு வந்து காணொலி போடுங்கன்னு அனுப்பி விட்டாரான்னு சந்தேகமாக இருக்குது. என்னமோ அண்ணா, ஒரு 2 முரண் வந்து நான் தெளிவாக வச்சிட்றேன் இந்த காணொலியில். சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி அதிமுக கூட கூட்டணி போனால் எம்எல்ஏ கிடைக்கும்னு பாரி சொன்னார்னு பதிவு பண்ணிட்டீங்க, சரிங்களா? இன்னொன்று நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, உங்களை நீங்களே சொல்கிறீங்க நான் என்றைக்கும் தமிழ் தேசியத்தில் தான் இருப்பேன்னு சொல்கிறீங்க. சரி, நான் ஏற்றுக்கிறேன். அதிமுக கூட கூட்டணியில் வந்து சின்னையா இருக்கார், உங்கள் சின்னையா அன்புமணி ராமதாஸ் இருக்கார். ராமதாஸும் கூட்டணியில் இருந்தவர் தான், அது தமிழ் தேசியமா? நீங்கள் இந்த காணொலியிலே பேசுகிறீங்க 4 எம்எல்ஏ தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்கீங்க. அப்போ அன்புமணியும் விஜயும் வச்சு பார்த்தா உங்களுக்கு யார் வந்து சிறப்பாக தெரிகிறாருன்னு கேட்குறீங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே போனால் அவங்களோட திறமை தெரியுதுன்னு உங்களுக்கு பேச தெரியுதுல்ல. அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் நீங்கள் தமிழ் தேசியத்துலேருந்து உங்களால் ஆதரவு கொடுக்க முடியுதுல்ல. அது மாதிரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு 2 எம்எல்ஏ உள்ளே போட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ என்ன இங்கே தெரியுது, உங்கள் சாதிக்காரங்க நீங்கள் ஆதரிப்பீங்க, அவ்வளோதானே? அப்போ 2 முரண் என்னென்னா, உங்கள் சாதிக்காரர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், நீங்கள் தமிழ் தேசியம் பேசினாலும் அவர்கள் அதுக்கு எதிராக செயல்பட்டாலும் நீங்கள் போய் கூட நிற்பீங்க. 2வது, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து எம்எல்ஏ உள்ளே போயிடலாம், நாம் தமிழ் கட்சியிலேருந்து போகணுன்னு ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு பிரச்சனையாகிடுது, அவ்வளோதானே? அவ்வளோதான், காணொலி முடிஞ்சிருச்சு. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.